OS. உலகெல்லாம் நிறைந்த பரம்பொருளே, பிரபஞ்சமே மகா சக்தியே, எல்லா உயிரும் நீயே, எல்லா செல்வங்களும் நீயே, வாழ்வும் வளமும் உனது கொடைகள், அன்பும் அறனும் உனது அற்புத படைப்புகள், பசிக்கு உணவாவாய், பருகும் நீராவாய், சுவாசிக்கும் காற்றாவாய், சுகம் தரும் நல் விருந்தாவாய், பிரபஞ்சமே மகா சக்தியே, உன்னில் பிறந்து உன்னில் வளரும் எங்களை உன்னதமாக்கி அருள் புரிவாய். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். நிறைய விஷயங்கள் நம்ம இது மூலமா தெரிஞ்சுக்கலாம். பருவகால தொந்தரவுகளும் தீர்வுகளும் இதை பத்தி கிளியரா நம்மளுக்கு கண்ணப்பன் சார் வெள்ளக்கோவில்ல இருந்து எடுத்து கொடுக்க போறாங்க. சார் அக்குபஞ்சர் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதோடயும் சேர்த்து இயற்கை மருத்துவம் பண்ணிட்டு இருக்காங்க. சாரை வெல்கம் பண்ணிக்கலாங்க. சாரோட இன்ட்ரோ பாலாஜி சார் கொடுப்பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி நம்முடைய அக்குபஞ்சர் ஹீலர், சீனியர் ஹீலர் போஜராஜன் சார் அக்குபஞ்சர் சிகிச்சையாளர் சங்கத்தோட நிறுவனத்தோட தலைவர்கள், அதாவது எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது இந்த நிர்வாகிகள் அவர் ஒருத்தர் மாநில இணைச்செயலாளராக இருந்தார். அது மட்டும் இல்லை, நிறைய பேர்த்துக்கு வழிகாட்டுதல் அவர் சிறப்பாக பண்ணிட்டு இருந்தார். அக்குபஞ்சர் முழுமையாக ஈடுபாடோடு செஞ்சுட்டு இருந்தார். அவர் நேற்றுக்கு அதிகாலையில் இறந்துட்டார். ஒரு 7:30 மணி அளவில் இறந்துட்டார். இன்னைக்கு இறுதிச் சடங்குகள் முடிஞ்சிருக்கு. அவருக்கு ஒரு நிமிடம் நம்ம மௌன அஞ்சலி செலுத்திட்டு அடுத்து நம்ம கண்ணப்பன் சாரோட செஷனுக்குள்ள போய்க்கலாம். ஒரு நிமிடம் எல்லாரும் மௌன அஞ்சலி செலுத்திக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் வணக்கம். நம்முடைய ஹீலர் கண்ணப்பன் அவர்கள் மிக நீண்ட காலமா வெள்ளக்கோயில் பகுதியில் இயற்கை மருத்துவம், யோகாசனம், அட்டாங்க யோகாசன பயிற்சி, அக்குபஞ்சர் சிகிச்சை இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்காரு. அந்த பகுதியோட நிறைய சுற்று வட்டாரங்கள்ல நிறைய நிகழ்ச்சிகளை நடத்திட்டு இருக்காரு. பள்ளிகள்ல இருந்து சேவை மையங்கள் எல்லாத்துக்கும் வாரம் வாரம் இவரோட தலைமையில வெள்ளக்கோயில்ல கேம்ப் நடந்துட்டு இருக்கு. இவங்க பேபி மற்றவங்கலாம், சிவமணி மேடம் இவங்கெல்லாம் கலந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய துணைவியாரும் இதுல ரொம்ப ஈடுபாடோடு இருக்காரு. ரொம்ப அர்ப்பணிப்போட இந்த துறையில ஈடுபட்டு இருக்காரு. நிறைய அனுபவம் உள்ள நபர். அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருகன்னு வரவேற்று அவருக்கான நேரத்தை நம்ம இப்ப கொடுத்து, கண்ணப்பன் சார் நீங்க உங்க உரையை தொடரலாம். கண்ணப்பன் சார் வெல்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். ஐயா கேக்குதுங்களா? சார் கேக்குதுங்க சார், கிளியரா இருக்குங்க சார் வாய்ஸ். நல்லது நல்லதுங்க. அருட்பேராற்றல் இரவும் பகலும், எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாக அமையுமாக. இக்குழுவில் பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும், குழுவை வழிநடத்தி கொண்டிருக்கும் நல் உள்ளங்களுக்கும், இந்த குழு, இந்த கரு உருவாவதற்கு காரணமாக இருந்த இயற்கை குமாரையா, அதற்கு முன்னோடியாக இருந்த அக்குபஞ்சரின் தந்தை, தமிழ் மண்ணிலே பல சித்தர்கள் தோன்றியிருந்தாலும் அந்த சித்தர்கள் புரட்சியாளர்கள் என்று கூறுவார்கள். அப்படிப்பட்ட
இந்த மண்ணில், இந்த மொழியில் ஒரு வாழ்வியல் மருத்துவத்தை கொடுத்த தந்தை ஃபஸ்லூர் ரஹ்மான் ஐயா அவர்களுக்கும், மேலும் இந்த கல்வியை வளர்த்தெடுப்பதற்காக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு பயணித்த நல் உள்ளமாகிய போஜராஜன் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறோம். குடம்பை தனித்தொழிய புல் பரந்தற்றே உடம்பொடு உயிரிடை நட்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஐயாவுடைய உடல் மறைந்தாலும் அவருடைய உள்ளம் மீண்டும் இப்பணியை தொடரும் என்பதே இக்கருத்து. நாங்கள் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்வியல் கல்வியை தேடுவதாக பயணித்தோம். வாழ்வியல் கல்வி என்பது அவரவர்களுக்குள்ளேயே ஒரு தேடல் இருக்கும். விட்டகுறை தொட்டகுறை என்பார்கள். அந்த முன்பு விட்டதைத்தான் மீண்டும் அது தொடரும். தூங்குவது போலும் சாக்காடு, தூங்கி எழுவது போலும் பிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தூங்கும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது காலையில அது பயணத்துக்கு வரும். அதுபோலதான் நாம் இன்று மருத்துவத்துறையை கையில் எடுத்திருக்கிறோம் என்பது எங்களுடைய ஆய்வு. அப்படிப்பட்ட பயணத்தில் யோக கல்வியை எங்களுக்குள் உட்படுத்திய ஈரோடு நாகராஜ் ஐயா சந்தித்தோம். அதற்கு பிறகு எங்களை வளர்த்தெடுப்பதற்காக காங்கயம் காளியப்பன் ஐயா கிட்ட தொடர்பு கொண்டு கேட்கும் பொழுது அவர் எங்களை வளர்த்தெடுத்தார், கல்வியை ஊட்டினார். அதற்கு பிறகு உணவு மருத்துவமாகிய சிவசைலம் புலவர் ராமகிருஷ்ண ஐயா இடத்திற்கு சென்றோம். அங்குதான் எனக்கான ஒரு புரிதலும் ஒரு உந்து சக்தியும் கிடைத்தது. நாட்கணக்கில் வாரக்கணக்கில் அங்கேயே இயற்கை உணவை எடுத்து அங்கேயே மண் குளியல், வாழை இலை குளியல் மற்றும் முதுகுத்தண்டு இப்படி பல்வேறு உணவுகளையும் உட்கொண்டு எனக்குள் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியதென்றால் அது சிவசைலத்தைத்தான் குறிக்க முடியும். ஒரு தாயிடமாக இருந்தது. அங்கு வீசக்கூடிய காற்று, அந்த வெட்ட வெளியில் இருந்த சூழல், அங்கு கொடுத்த கல்வி, இப்படிதான் நாங்கள் வளர்ந்தோம். அதற்கு பிறகு ஒரு ஒரு தோராயமாக அல்லது ஒரு புரிதல் குறைவாக தான் இருந்தது. ஆனா முழுமை அதுதான் உணவு அப்படிங்கிற விஷயத்தில் இருந்தாலும், அதற்கு பிறகு இயற்கை குமார் ஐயாவுடைய நட்பு கிடைத்தது. கோவைக்கு வந்தோம். வந்த நாளே அங்கு எங்களை தங்கச் சொன்னார். ஒரு தாயுள்ளம் கொண்ட நிலையில்தான் நாங்கள் பார்க்கிறோம். அந்த கல்விதான் எங்களை இந்த யோக பயிற்சியை ஒரு புது கண்ணோட்டத்தோடு பார்ப்பதற்கும், ஒரு சிகிச்சை மையம் வைத்து நடத்துவதற்கும், யோகா பயிற்சி மையம் தொடங்குவதற்கும் காரணம் இந்த கல்வியை உள்வாங்கியது. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த கல்வியை ஒரு உயிரோட்டமான ஒரு புரிதலோடு கிடைத்தது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல முடியும். சித்த மருத்துவத்திலேயோ அல்லது ஹோமியோவிலேயோ அல்லது இயற்கை மருத்துவத்திலேயோ அல்லது வேறு எந்த மருத்துவத்திலையும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. நானும் பல மருத்துவர்கிட்ட பல நபர்கிட்ட உரையாடி இருக்கிறோம், பண்ணியிருக்கிறோம். ஆனாலும் அக்குபஞ்சரினுடைய புரிதல், அந்த 10 கோட்பாடுகள் உள்வாங்கி கொண்ட நபர் வேறு எந்த மருத்துவத்தை கையில் எடுத்தாலும், வேறு எந்த செயலை கையில் எடுத்தாலும் அவர் வெற்றி பெற முடியும், அவர் ஒரு முழுமை பெற முடியும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு உயர்வான கல்வி கிடைத்த பிறகு பல நபர்களுக்கு நாங்கள் சிகிச்சையாக அளித்ததில் பயனடைந்தோம், வெற்றி கண்டோம். அந்த வெற்றியினுடைய நிலைதான் இப்பொழுது நாம் பகிர்ந்து கொள்கிறோம். எண்ணற்ற நபர்களுக்கு எண்ணற்ற கூட்டங்களில் பேசியிருக்கிறோம், அதை பயன்படுத்தி பார்த்திருக்கிறோம்.
அப்படிப்பட்ட கல்வியாக இந்த கல்வி போய் சேருது. இது பல நபர்களுக்கும் போய் சேரணும். இது மானுடம் அனைத்திற்கும் சென்று சேரணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கம். அதற்காக தான் நம்முடைய பயணமும். அது தொடர்ச்சியாக நிகழ்ந்து கொண்டுள்ளது என்பதையும் நாம் பார்த்துக் கொண்டுள்ளோம். உதாரணமாக நூல்கள் வாசிப்பதுண்டு. ஓஷோனுடைய ஒரு புத்தகத்துல பார்த்தோம். ஒரு 100 குடும்பத்துக்கு ஒரு நபர் நியமிச்சிருந்தாங்களாம். ஒரு ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு. அந்த 100 குடும்பத்தையும் அந்த நபர் பார்த்துக்கணும். நோய் வராம பார்த்துக்கணும், அல்லது மருத்துவ செலவு இல்லாம பார்த்துக்கணும். நோய் வராது அப்படிங்கிறதுல இல்ல. நோய் தொந்தரவுகள் வரத்தான் செய்யுது. அத நம்ம பிறகு பார்ப்போம். அப்போ அ அந்த 100 குடும்பமும் ஒரு மாதத்துக்கு ஒரு ரூ. 1000 குடுத்துறணும். அதுல ஏதாவது உடல் தொந்தரவானா, அந்த நபர் வேலைக்கு போக முடியாது. அதனால அந்த ரூ. 1000 கட் ஆகும். ஒரு 10 குடும்பம் உடல் தொந்தரவாகி அ சிக்கலானா, அந்த அந்த மாசத்துல ரூ. 90,000 தான் கிடைக்கும். அப்போ அவர் என்ன பண்ணுவாருன்னா, இந்த தொந்தரவு வராம பார்த்துக்கிறதுக்கான சிகிச்சை முறைகள மேற்கொள்வார். ஆனா, இந்தியாவுல அல்லது இப்ப இருக்கக்கூடிய சைனாவுல எப்படி இருக்குன்னு தெரியல. இங்க நோய் வந்தா தான் மருத்துவர்களுக்கு வருமானம். அப்போ நோய் வராம பார்த்துக்கணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கான திட்டங்கள் என்ன வகுக்கணும்? அதுக்கான சூழ்நிலையை உருவாக்கணும். இப்படிதான் அது சைனாவுல பயணிச்சிருக்காங்க. அ அதனால எந்த முறைய நாம கையில எடுத்துக்கிறது அப்படின்ட்டு அரசும் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலைய சித்தர்களும், யோகிகளும், ஞானிகளும் வகுத்து வச்சிருக்காங்க. இதுல நம்ம உணவு மருத்துவத்துல பார்க்கும் பொழுது, எங்களுக்கு கிடைத்தது அது முழுமையாக நம்ம 3 வேளையும் எடுத்துக்கலைன்னா கூட, நாங்க மருத்துவராக இருந்து கொண்டு, இந்த முறையை பின்பற்றியதுல பல்வேறு நம்ம முன்னேற்றம் கண்டிருக்கிறோம். எதுனா, ஒரு நேர உணவாக சமைக்காத உணவு. உயிரினங்கள் மற்ற உயிரினங்கள் அனைத்துமே இயற்கையாகவே எடுத்துக்கொள்கிறது. மனிதனை தவிர. இயற்கையாகவே வாழ்கிறது. மனிதன் தான் எண்ணற்ற அறிவியலோட அந்த அறிவ புகுத்தி, தன்னை சிதைத்துக் கொள்ளக்கூடிய நிலையாக உள்ளது. அது வீடாகட்டும், அல்லது மேல இருக்கக்கூடிய அந்த டைல்ஸ் ஒட்டுறது, அல்லது ஏசி மாட்டிக்கிறது. இப்படி உடைகள இயற்கைக்கு புறம்பானதாக இருக்கிறது. இயற்கைக்கு புறம்பாக தண்ணி குடிக்கிறது. இயற்கைக்கு இல்லாம ஒரு காற்றை தன்னுடைய தோல் மேல பட வைக்கிறது. இப்படியான நிலைகள்ல தான் நோய் வருது அப்படின்ட்டு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அதுல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மனிதனோட ஒப்பிடுதல வாழ நாம் வாழ வேண்டுமானால் வாழைப்பழம் சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. இப்ப நாங்க கூட பார்த்தீங்கன்னா, இந்த மழைக்காலத்துல கூட, குளிர்காலத்துல கூட பச்சை நாடம்பழம் நாங்க நெறைய எடுத்துக்கிறோம். காலையில பச்சை நாடம்பழம் எடுத்துட்டு தான் மறுபடியும் சாப்பிடுறோம். அது கபத்துக்கானதுன்னு சொல்லுவாங்க. அப்ப கபம் ஒத்ததை ஒத்தது குணமாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல நம்ம வாழைப்பழம் வாழ்றதுக்கான பழம் அப்படிங்கிறாங்க. நாம் வாழ வாழைப்பழம் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, தேங்காய். தேங்காய நம்ம மனிதனோட ஒப்பிடுறாங்க. தேங்காய்க்கும் முக்கண்ணு, மனிதனுக்கும் முக்கண்ணு. தேங்காய்க்கும் 10 மாதம், மனிதனுக்கும் 10 மாதம். ஆண் பிள்ளை, பெண் பிள்ளை, தென்னம்பிள்ளைன்னு சொல்றாங்க. தேங்காயிலயும் 3/4 பாகம் தண்ணி இருக்கு. உலகத்திலயும் 3/4 பாகம் தண்ணி இருக்குது. உடம்புலயும் 3/4 பாகம் தண்ணி இருக்கு. ஆக காலையில ஒரு நேரத்துல நம்ம தேங்காயும், வாழைப்பழமும், பேரிச்சம்பழம் கூட எடுத்துக்கலாம். அல்லது கருப்பட்டி எடுத்துக்கலாம். இப்படி பப்பாளி எடுத்துக்கலாம். அது கூட ஒற்றை கிளையில போறது. ஒற்றை கிளையில போறதெல்லாம் உயர்வான உணவு அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த ஒற்றை கிளையில போகக்கூடியது பார்த்தீங்கன்னா, வேற எந்த உயிரினமும் அவ்வளவு சீக்கிரம் எடுத்து சாப்பிட முடியாது. வாழைப்பழத்த கூட எடுத்து சாப்பிட்டுறலாம், அல்லது பேரிச்சம்பழத்த எடுத்து சாப்பிடலாம். ஆனா தேங்காய் மட்டும் எச்சப்படாத உணவு அப்படிங்கிறாங்க. எப்படின்னா, அந்த தேங்காய் மட்டையோட போட்டா தான் அது முளைக்கும். இப்ப மாங்கொட்டைய கூட நம்ம சாப்பிட்டு வீசுறோம். அது முளைக்குது.
வாழைக்கன்னும் கூட எச்சம் படாததுதான். அது பக்கத்துல கன்று வருது. அதைய வந்து வெட்டி வச்சு மறுபடியும் வளர்த்தெடுக்கணும். அதேபோல பப்பாளி விதைகள் முளைக்குது. ஆக இந்த 2 உணவும் வந்து அ மிக முக்கியமானது. அது கடவுளுக்கானது அப்படிங்கிறாங்க. கடவுள் அப்படின்னு அந்த உள்ள கிடக்கக்கூடிய ஆற்றலை, அந்த "உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம்" அப்படின்னு திருமந்திரத்துல கூறப்படுது. அப்போ அந்த வாழைப்பழத்தையும், தேங்காயும் 2 கலந்து கலந்து ஒரு நேரம் 2 நேரம் சாப்பிடும் பொழுது பார்த்தீங்கன்னா, உடல் மாறுகிறது. நீ என்ன உண்ணுகிறாயோ அதுவாக மாறுகிறாய். அந்த என்ன சாப்பிடுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஒரு நல்ல வண்டிக்கு பெட்ரோல் அப்படின்னா கூட ஒரு தரமான ஒரு பங்க்ல தான் போய் அடிக்கிறோம். அதுல தான் தரமான ஒரு பெட்ரோலா இருக்கும். அதுல போய் அடிச்சா தான் கிலோமீட்டர் அதிகமா கிடைக்கும் அப்படின்னு நம்ம தேடி போறோம். அப்போ இந்த உடலுக்கு வெந்ததையே குடுத்துட்டே இருந்ததுன்னா, விதி வந்தா போறது அப்படின்னு சொல்லுவாங்க. வெந்ததுங்கிறது வந்து நம்ம அ பித்தத்தோட தொடர்புடையது. அப்போ மாலை நேரங்கள்ல கூட நம்ம அந்த பித்த உ உ நேரத்துக்கு வந்து அந்த பித்த உணவாக சூடானதா கூட குடுத்துக்கலாம். ஆனா காலையில வந்து இந்த மாதிரியான உணவு குடுக்கும் பொழுது நல்ல மாற்றம் கிடைச்சிருக்கு. ஒரு 40 வருடம், 30 வருடம் கண்ணாடி போட்டிருந்தவங்கள கண்ணாடி கழட்டு வச்சிருக்கிறோம். ஒரே சமயத்துல வந்து ஒரே ஒரு தடவ ஒரு 2 ஆசனாஸு, ஒரு நேரம் உணவு, ஒரு திரிபலா குடுத்ததுல அடுத்த ஒரே மாதத்துல 3 வருடம் லட்சக்கணக்குல செலவு பண்ணிட்டு கூட அந்த ஒரே முறையில வந்து கர்ப்பம் தரிச்சிருக்காங்க. இப்படியான பல நபர்கள நம்ம பார்த்திருக்கிறோம். அதுக்கு பிறகு தான் அதுல வந்து மேலும் மேலும் வந்து நமக்கான ஒரு ஈடுபாடு ஆகுது. அதிலே மீண்டும் நம்ம பயணிக்கிறோம். அதனால முடிந்த வரைக்கும் இந்த முறைக்குள் உள்ள வரும் பொழுது மிகப்பெரிய மாற்றத்த காண முடியுது. 2வது அந்த அடுப்புல வைக்கும்பொழுது உணவுல இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து சிதைக்கப்படுது. ஒருத்தர் நெகட்டிவாவே நினைக்கிறார் அப்படின்னா, அவரு நெகட்டிவான உணவுகளையே சாப்பிட்டுருக்கிறாரு அல்லது நெகட்டிவாவே பழகியிருக்கிறார். என்ன சொல்றதுன்னா, "நிலத்து இயல்பான் நீர் திரிந்தற்றது போல் இனத்து இயல்பதாகும் அறிவு" அப்படிம்பாங்க. அப்படி பழகினதுன்னு ஒண்ணு இருக்குது. அ ஆனா அதையும் வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு அ உணவ குடுக்கும் பொழுது, அந்த தரமான உணவாக இருந்தாலும், ஜீரணம் வந்து ரொம்ப தரமாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். நம்ம எதத்தான் சாப்பிட்டாலும், ஜீரணத்தினுடைய நிலை வந்து மிக முக்கியமானது. நம்ம ஏற்கனவே எல்லா கீழர்களுக்கும் தெரியும். அது எப்படி சாப்பிடுறது? அது எந்த நேரத்தில சாப்பிடுறது? அப்படிங்கிறது. அத வரக்கூடிய நபர்களுக்கு அதை உணர்த்தி, இந்த ஒரு நேர உணவு வந்து நம்ம குடுக்கலாம். அதேபோல அ மீண்டும் அந்த ஒற்றை கிளையில வரக்கூடியது பாக்கு. எனக்கு தெரிஞ்ச மருத்துவர் மூலனூர்ன்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல வந்து அந்த குழந்தையின்மைக்கு அல்லது ஆண்மை சக்தி குறைவா இருக்கிறவங்களுக்கு இந்த பாக்கு நல்ல வெட்டுப்பாக்கு, கொட்டைப்பாக்க வந்து அரைச்சு, அத கேப்சூல்ல போட்டு மடிச்சு அது குடுக்குறாரு. நேரடியா குடுத்தா, இந்த நபர்கள் வந்து இது பாக்கு தான அப்படின்னு ஒரு எளிமையா நெனைச்சுருவாங்க அப்படின்ட்டு, எல்லாமே வந்து எளிமையானது தான். எளிமையானது வலிமையானதை வெல்லும். காற்றே கடவுள்னு சொல்றோம். அப்போ இந்த காற்று தான் வந்து எல்லாத்துக்கும் காரணமாக இருக்குது. அப்போ ஒரு மருத்துவம் என்பது கூட எனக்கு தெரிஞ்சது வந்து நான் பார்த்த அனுபவங்கள்ல நாம ஒரு வழிகாட்டியா தான் இருக்க முடியும். கோயம்புத்தூர்ல இருந்து இதுல போனா மதுரை போலாம், இதுல போனா ஊட்டி போலாம், இதுல போனா கேரளா போலாம் அப்படிங்கிறது சொல்றக்கூடிய நபர்கள் தான் நம்ம. அதுக்கு மேல பயணிப்பவர்கள் வந்து அவங்கவங்களுடைய விருப்பத்த பொறுத்து அப்படின்னு நம்ம சொல்லப்படுறோம். அதனால நம்ம படிச்சதுல பார்த்தோம்னா, மிக மிக சுலபமான இந்த எளிமையான மருத்துவ முறைகள் வந்து மக்கள் உள்வாங்கிக்கிறதுக்கான ஏற்படுத்தணும். மக்கள் அப்படிதான் இருக்காங்க. உள்வாங்குறதுக்கு கடினப்படுறாங்க. அ ஏன்னா, அது புறநிலையிலேயே அவங்க பார்த்து, பார்த்து பயணிச்சதுனால, மருத்துவம் பண்ணிக்கிறது எளிது. அத உள்வாங்கிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈடுபாடு தேவைப்படுது. அதனால ஒரு நேர உணவு வந்து இதுபோல எடுத்துக்கலாம். அந்த கபம் உள்ள நேரம். காலையில் கபம், மதியம் வந்து ம் வாதம், இரவு வந்து வெப்பம், சூடு. பித்தம், வாத, பித்தம், கபம் இப்படி பிரிக்கிறாங்க ஒரு நாள. அதேபோல ஒரு வாரத்தை வந்து செவ்வாயும், ஞாயிறும் வந்து ஆ
சூரியனை குறிக்கக்கூடியது, வெப்பமுடையது. மற்ற நாட்கள் வந்து கொஞ்சம் அதை காட்டிலும் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். அதே போல அமாவாசை குளிர்ச்சி, பௌர்ணமி வெப்பம், வளர்பிறை வெப்பம், தேய்பிறை குளிர்ச்சி. இப்படி ஒரு முறைய வந்து நம்ம வகுத்துக்கலாம். ஆண் வந்து வெப்பம், பெண் குளிர்ச்சி. மாவட்டங்கள்ல கூட தென் மாவட்டம், இப்போ மதுரை, அப்படி வெயில் அதிகமா இருக்கிற பகுதி வந்து நம்ம பித்தத்தையும், இந்த கோவை, மற்ற ஊட்டி, தேனி கூட ஓரளவு குளிர்ச்சி இருக்கு சில இடங்கள்ல. இப்படியான நிலைகளை பார்க்கும்போது அங்க வந்து நம்ம கபம் கொஞ்சம் மிகுந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். கபம் மிகுந்த பகுதி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாத்வீகம் இருக்கும். பித்தம் வந்து எப்பவுமே வந்து சூடு. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான செயல்பாடும் இருக்கு. இப்படிதான் நம்ம வந்து பிரிக்கிறோம். இதுக்குள்ள காலை உணவாக நம்ம இப்படி எடுத்துக்கிறோம். ஆனா அந்த கொங்கு மண்டலத்துல பெரும்பாலும் வந்து காலையில தேங்காய் வாழைப்பழம் அப்படிங்கிறது வந்து அது ஒரு கல்வியாக இருந்தாலும் அல்லது உணவு ஒரு முறைப்படுத்தி இருந்து எடுத்துக்கிறாங்க. கோயில்கள் அந்த விடலை தேங்காய் உடைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இதை ஒட்டிதான் வந்தது அப்படிங்கிறாங்க. பழைய சோறு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த பழைய சோறுல பார்த்தீங்கன்னா அந்த உடலுக்கு தேவையான, அந்த குடலுக்கு தேவையான சத்துக்கள் இருக்கு அப்படிங்கிறாங்க. பழைய சோறு பிளஸ் வந்து மோர் எடுத்துக்கிறாங்க. பிறகு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறாங்க. அதிகமா இந்த சின்ன வெங்காயம் அல்லது துவையல்ங்கிறாங்க. ஏதாவது ஒரு அங்க இருக்கக்கூடிய கொள்ளோ அல்லது நிலக்கடலை சட்னியோ அந்த மாதிரி உணவையும் வந்து எடுத்துக்கிறாங்க. நம்ம குளிர்காலத்தில் எடுத்துக்கலைன்னா கூட பழைய சோறு வந்து இன்னைக்கு பெரிய பெரிய உணவகங்கள்ல கூட பழைய சோத்துக்கான நிகழ்வு பார்த்துட்டு இருக்கு. அதை பத்தின கட்டுரைகளும் நிறைய வருது. அதனால பழைய சோறு எடுத்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. காலையில வந்து அந்த மோதகம் அப்படிங்கிறாங்க. அந்த நீர்த்தன்மையே இல்லாத உணவுகளை வந்து கொஞ்சம் தவிர்க்க வேண்டியது இருக்கு. இதுலயும் கூட பார்த்தீங்க அப்படின்னா அந்த தேங்காய்க்கு அடுத்து கொட்டைப்பருப்புகளும் நிறைய சொல்றாங்க. நிலக்கடலை பருப்பு, அக்ரூட்டு, பாதாம், முந்திரி பருப்பு, இது போலயும் நிறைய எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கும் பொழுது ஒரு நபரை ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு எதுக்குமே செயல்படாத ஒரு நபர், ஒரு மந்ததரம் சொல்லுவாங்க. அந்த மந்ததரத்தை கூட நம்ம வந்து ஒரு ஒரு நிலைக்கு மாத்த முடியும். உணவை மாத்தும் பொழுது உடம்பு நிச்சயமாக மாறுது. உடம்புக்குள் இருக்கக்கூடிய உயிராற்றல் மாறும் பொழுது அந்த சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடியவர் கூட செயல்படுறதுக்கான வாய்ப்பாக அமையுது. இதை வந்து நம்ம அனுபவத்துல பார்த்திருக்கோம். அப்போ ஒரு நபரை கட்டாயம் மாத்த முடியும் அப்படிங்கிறது வந்து நம்ம ஆணித்தரமாக சொல்ல முடியும். அதனால உணவை மாற்றினால் உடலை மாற்ற முடியும். அந்த உடல் மாறும் பொழுது அந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய உயிராற்றலும் மனமும் மாறுபடும் அப்படிங்கிறது வந்து நம்ம ஆணித்தரமா சொல்ல முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கபம் மிகுந்த நேரத்துல பார்த்தீங்க அப்படின்னா மூலிகைகளை வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. எண்ணற்ற மூலிகைகள் இருக்கு. சித்தர்கள் தான் வந்து அக்குபஞ்சர் மருத்துவமாகட்டும் அல்லது வரும மருத்துவமாகட்டும், யோக மருத்துவமாகட்டும் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. பசுலூர் ரஹ்மான் ஐயா கூட சைனாவில் வந்து மூலிகைகளையும் அக்குபஞ்சரையும் இணைத்து பயணித்ததாக ஒரு இடத்துல குறிப்பிட்டிருக்கிறாரு. அதனால மூலிகைகள் கூட வந்து நம்ம உடம்புல நினைக்கிற பொழுது நிறைய நம்ம மாற்றத்தை பார்த்துருப்போம். மிகப்பெரிய மாற்றத்தை எல்லாம் பார்த்துருப்போம். உணவு மருத்துவம் என்பது ஒரு நிலையில இருக்கு. அதே சமயத்துல மூலிகைகள் வந்து உணவாகாது. இது நல்ல தெளிவாக உள்வாங்கிக்க வேண்டியது இருக்கு. நிறைய பேரு மூலிகைகளை வந்து உட்கொள்றது. நம்ம அக்குபஞ்சர் படிச்சவங்க வந்து கட்டாயம் நம்ம அதுக்குள்ள உள்ள வர மாட்டோம். இந்த கபசுர குடிநீர் என்பது கூட பார்த்தீங்க அப்படின்னா அத்தனையுமே மருந்து. ஏகப்பட்ட நபர்கள் வந்து அந்த அக்கினி வெயில்ல அந்த கபசுர குடிநீரை குடிச்சு பித்தம் அதிகமாகி வாய்க்கு புண்ணு அதிகமாகி அதனாலேயே நிறைய நோய் வாய்ப்பட்டாங்க. கபசுர மருந்துன்னு தான் சொல்லணும். அதை வந்து குடிநீர்னு மாத்தினாங்க. அது குடிநீர் அல்ல, அது மருந்து.
மருந்துக்கும் உணவுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா, உணவு என்பது உள்ள அதிகமா போகும். அது குறைவான ஆற்றல குடுக்கும். மருந்து என்பது உள்ள போயி அது குறைவா இருக்கும். அளவுல சிறுசா இருக்கும். ஆனா உள்ள போய் விரிவடையும். ஆற்றல் விரிவடைகிறது வந்து மருந்து. இப்போ மிளகு உணவா, மருந்தா அப்படின்னா மருந்து. அதேபோல ஒரு தூதுவளை, ஒரு முடக்கத்தான் தழை, இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதெல்லாமே விரிவடையக்கூடியது. அப்ப அளவு வந்து அது குறைவா போடுவாங்க. அதேபோல பூண்டு, மிளகு, சீரகம், ஏலக்காய், வாசனையுடையதெல்லாம் வந்து நம்ம அளவாக பயன்படுத்துவோம். அது இயல்பிலேயே இருக்கும். அதனால வந்து இந்த உணவையும், மருந்தையும் 2ஆக பார்க்க வேண்டியது இருக்கு. அது செந்தமிழ் ஐயாவுடைய நூல்ல தான் நம்ம அத விளக்கமாக குடுத்திருக்காங்க. ஒரு சித்த நிலையில தான் அதைய வந்து அ குடுத்திருக்கணும் அப்படின்னு நான் எண்ணறேன். இப்படியும் எழுத முடியுமா? அப்படின்னு கூட நான் வியந்து பார்க்கிறேன். எப்படி பெண்களே உங்களுக்காக ஒரு ஒ ஒ ஒரு தொல்காப்பியம் போல, ஒரு யோக நூல் போல, திருமந்திரம் போல நம்ம அத பார்க்கிறோம். அ பெண்களே உங்களுக்காக ஒரு நூல. அதேபோல வந்து நான் அந்த வாத பித்த கபம் முப்பொருள் என்ற நூல் இப்படியும் எழுத முடியுமா? இப்படியும் சிந்திக்க முடியுமா? அவருக்குள்ள இவ்வளவு ஆற்றல் பொதிந்திருக்கா? அப்படிங்கிறதெல்லாம் கூட நம்ம பார்த்தோம். அதுல தான் வந்து அவர் இந்த மருந்துக்கும், உணவுக்கும் என்ன வேறுபாடு? அப்படிங்கிறது எழுதியிருந்தாரு. அதேபோல தொடர்ச்சியாக எல்லா நேரங்கள்லயும் 3 வேளையும் தேங்காய், வாழைப்பழமே அல்லது பழ உணவே சிறந்தது அப்படின்னா, ஏதாவது உடல் தொந்தரவுகள் இருக்கும் பொழுது அத எடுத்துக்கலாம். அதேபோல அந்த சூப் வகைகளும் எடுத்துக்கலாம். ஆனா அதையவே வந்து நம்ம தொடர்ச்சியா எடுத்துக்கிறது அப்படிங்கிற போது, அது ஒவ்வாத நிலையாக இருக்கு. கண்டிப்பாக வந்து அது சில நபர்கள் வந்து ஒரு வறட்டு பிடிவாதத்துல எ எ நான் கூட ஆரம்ப காலகட்டங்கள்ல வந்து அது ரொம்ப தீவிரமாக கடைபிடிச்சேன். அதுல சில தொந்தரவுகள் அனுபவிச்ச பிறகு தான் பட்டறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்து தான் நான் சில முறைகளை எல்லாம் மாட்டுனேன். அதேபோல இந்த யோக பயிற்சிகளையும் நெறைய வந்து அ ஒரு போட்டிக்காக வேண்டி, ஒரு சாகசத்துக்காக வேண்டி நெறைய பயிற்சிகள பண்றது. அதேபோல இந்த உடற்பயிற்சிய பண்றது. இப்படியெல்லாம் நெறைய நம்ம நேரடியாக கண்கூட பார்த்துட்டு தான் அது மிகுந்து போனாலும், குறைஞ்சு போனாலும் பிரச்சனையாகுது அப்படிங்கிறதையும் உணர்ந்துக்கிட்டோம். அதனால வந்து மருந்து வேறு, உணவு வேறு. இத நம்ம 2ஆ பார்க்க வேண்டியது இருக்கு. அதனால அ தூதுவளை எல்லாம் எப்ப பயன்படுத்தணும் அப்படின்னா, நல்ல கபம் அதிகமா இருக்கும் பொழுது. மூச்சோட்டம் சிக்கலா இருக்குது. கபமே நீரா வடியுது அப்படின்னா, நம்ம தூதுவளை எடுத்துக்கலாம். அதே வறட்டிருமல் அப்படின்னா, நிச்சயமாக தூதுவளையை வாசனை உடையதை பயன்படுத்தினா எச்சா வறட்சி ஆயிரும். நம்ம பார்த்திருக்கிறோம். அப்போ அந்த சளிய கரைச்சு விடுறதுக்கான நிலைகள பார்த்தோம்னா, நம்ம பழங்கள்ல கரைக்கலாம். அல்லது சிறுகீரை குளிர்ச்சி. அகத்தின்னு சொல்லுவோம். அகத்தி அகத்தில் இருக்கக்கூடிய தீயை அகற்றுவது அகத்தி. அ பச்சை நாடம்பழம் எடுத்துக்கிறது. அ இப்படியான முறைகளும் இருக்கு. அப்போ வறட்டிருமலுக்கு ஒரு மூலிகைகளும், அதேபோல குளிர்ச்சியாக படுத்துறதுக்கு ஒரு மூலிகைகளும் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. இது 2ஆ பிரிக்க வேண்டியது இருக்குது. நெறைய சளினாவே, ஒரு இருமல்னாவே உடனே வந்து தூதுவளை, துளசி, ஓமவல்லி இதையெல்லாம் போட்டு ரசம் வச்சு குடிங்க அப்படிங்கிறாங்க. நிச்சயமாக அது குடிக்கிறதுனால மாற்றம் நடக்கிறது வந்து கண்டிப்பாக இருக்காது. இத 2ஆ பிரிச்சு நம்ம குடுக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு விளைவ குடுத்திருக்க முடியும். ஆக அ உ உ உணவு முறைகளை ஒழுங்குபடுத்தி, பயிற்சி முறைகளை ஒழுங்குபடுத்தி, மூலிகைகளை உட்கொள்ளும் பொழுது, ஒரு நபரை எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும், ஒரு தகுந்த வயதாக இருந்தது, அந்த சூழ்நிலை எப்படி, அந்த மனோநிலை எப்படி அப்படின்னு பார்க்கும் பொழுது, மிக 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 எளிதில கொண்டு வர முடியுது. அ ஆக மூலிகைகளும் நம்ம வந்து கையில எடுக்க வேண்டியது இருக்கு. பிடிப்பு பார்த்தீங்கன்னா, அந்த மூலிகைகள் வளர்க்கும் பொழுது, நம்முடைய வீடே வந்து அது ஒரு வாசனையுடைய வீடாக மாறுது. வாசம், சுவாசம்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பூக்களினுடைய வாசனை, அந்த செடி கொடிகளினுடைய வாசனை, இதையெல்லாம் சேர்த்து அந்த நபரே ஒரு மாறக்கூடிய நிலையாக வாழ்ந்திருக்காங்க நம்முடைய முன்னோர்கள். ஆக மூலிகைகள் வச்சு நம்ம பயன்படுத்திக்க முடியும்.
மேலும் இந்த பருவ காலத்துல வந்து உயிரினங்கள் வந்து எண்ணற்ற உயிரினங்கள் தோன்றதுக்கு காரணமாக இருக்கு. இப்போ நீரின்றி அமையாது உலகு, நீரின்றி அமையாது உணவு, நீரின்றி அமையாது உயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல நீர் தான் ரொம்ப முக்கியம். வான் சிறப்புல வந்து வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, மழை இல்லையேல் தவமும் தானமும் நிலைக்காது அப்படிங்கிறார். அப்போ இந்த மாரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மழை வந்து வரவேற்க வேண்டிய விஷயம். அது வந்து அளவாய் பொழியணும். அது மிகுந்து போகாமலும், குறைஞ்சு போகாம இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம இறையாற்றல் கிட்ட வேண்டிக்க வேண்டியதுதான். ஆக தமிழுடைய சொல்லாடல் கூட நல்ல வெயிலு, நல்ல காற்று, நல்ல மழைன்னு தான் பேசியிருக்காங்களாம். அந்த மழையை வெறுத்ததாக இல்லையாம். அதோடவே அந்த இயற்கையோடவே இணைந்து இணைந்து வாழ்ந்து வாழ்ந்து பழகியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறைய வந்து நம்ம வாழ்ந்திருக்காங்க. அந்த விட்டகுறை தொட்டகுறைய அந்த சங்கிலி தொடர மீண்டும் நாம் தொடர்றதுக்கு தான் இப்படியான குழுவாக நம்ம இணைஞ்சு பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆக எண்ணற்ற உயிரினங்கள் தோன்றும்போது கிருமிகள் அப்படின்னு சொல்றாங்க. கிருமிகள்னால நமக்கு நன்மையா தீமையா அப்படின்னு நாம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அந்த கிருமிகள் உள்ள வர்றதும் அல்லது வெளியில தோன்றதும் இயற்கையே. இப்ப நிலத்துல பாத்தீங்கன்னா இப்ப எண்ணற்ற கண்ணுக்கு தெரிஞ்சு தெரியாத அத்தனை உயிரினங்கள் தோன்றுது. அப்போ உடம்புக்குள்ளேயும் அப்படி உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது ஒண்ணும் நமக்கு பெருசா தொந்தரவு பண்றது இல்ல. அப்படி தொந்தரவா இருக்கும் பொழுது நம்ம சித்த மருத்துவத்துல பார்க்கும் பொழுது சூப்புகளாக எடுத்துக்கலாம் அல்லது சூரணமாக எடுத்துக்கலாம். கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இது போல எடுத்துக்கிட்டோம்னாலும் நமக்கு வந்து அந்த வாத பித்த கபத்தை வந்து சமன்படுத்துது, கழிவுகளை வெளியேற்றுது. நல்ல ஒரு மலச்சிக்கல் இல்லாத இருக்கும் பொழுது நிச்சயமாக உடம்புக்குள்ள அந்த வாதம் சரியானாவே, காற்று சரியானாவே நீரும் வெப்பமும் சமமாகுது. அப்போ வழி முதலா எண்ணிய 3 அப்படிங்கிறார். மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிதான் காற்ற வந்து ஒழுங்குபடுத்துறதுக்கு ஊஞ்சலாசனம்னு ஒண்ணு இருக்கு. அது நம்ம இந்த இதுல கூட அந்த ஷார்ட்ல கூட முதல் ஆசனமாக போட்டிருக்கிறோம். அந்த ஆசனத்தை செய்யும் பொழுது அந்த பெருங்குடல் சுத்தமாகுது. பெருங்குடல் சுத்தமாகும் போது நுரையீரல் ஈர்க்கும் தன்மையாகுது. அந்த அபான வாயு வெளியேறதுக்கான வழிமுறை தான் அந்த காலம் அடிச்சு பிடிச்சு போட்டிருக்கிறது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த இஸ்லாமியர்கள் தொழுகை நிலை இருக்கு. அந்த மூக்கு அடைப்பை திறக்கிறது. அந்த பெருங்குடல் வந்து அழுத்தப்படும் பொழுது நுரையீரல் தூண்டப்படுது. நுரையீரல் தூண்டப்படும் பொழுது நுரையீரலுடைய வெளியுறுப்பாகிய மூக்குல வந்து சுவாசம் அதிகமாகுது. அப்ப காற்று அதிகமாகும் பொழுது நம்ம கிருமிகளை பார்த்து பயப்படவே வேண்டியதில்லை. அதனால நம்ம அந்த சூப் வகைகளை எடுத்துக்கொண்டு மேலும் வந்து அந்த சுவாசத்துக்காக வேண்டி நம்ம புதினா சட்னி அல்லது கொத்தமல்லி சட்னி இது போல வந்து உணவுகளை சேர்த்துக்கிட்டே வரும் பொழுது எந்த கிருமிகளை பத்தி பயம் இல்லை. அதே போல நம்மை நாடி வரக்கூடிய நபர்களுக்கும் இந்த மாதிரியான சூப்பு வகைகளை வந்து கொடுத்துடலாம். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். கீரைகளை வந்து அந்த மழை காலங்கள்ல அல்லது ஜீரண குறைவா இருக்கிறவங்களுக்கு வந்து சூப்பா தான் கொடுக்கணும். கண்டிப்பாக கீரைகள் வேண்டாம் அப்படின்னு ஏற்கனவே உங்களுக்கு எல்லாரும் நம்ம புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறோம். அதனால என்ன கீரைகளா இருந்தனாலும் நம்ம அந்த சூப்பாக வச்சு குடிச்சிடலாம். நாங்க பார்த்த வகையில பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம செயற்கையாக வளர்க்கிறத விட இந்த பருவ காலத்துல அந்த புரட்டாசி, ஐப்பசி மாதங்கள்ல வந்து நல்ல அந்த காட்டுக்கீரைன்னு சொல்லுவோம். பண்ணைக்கீரை, முளைக்கீரை, சிறுகீரை, தொய்யக்கீரை, குமுட்டிக்கீரை இப்படி கீரைகள் வந்து எண்ணற்றது இருக்கு. அந்த கீரைகளை எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, அவ்வளவு மினரல்ஸ் தாது உப்புக்கள்னு சொல்லுவோம். அந்த தாது உப்புக்கள் தான் வந்து உடம்புக்குள்ள அந்த ரத்தமாக ஓடிக்கிட்டு இருக்கு. அதோட இணையான அந்த கீரைகள் வந்து அவ்வளவு பொருத்தமாக இருக்கு. அதனால கீரைகளை வந்து மதிய நேரம் எடுக்கிறத விட காலை நேரம் எடுத்துக்கலாம். மதிய நேரம்னா கொஞ்சம் அளவா பார்த்து எடுக்க வேண்டியது இருக்குது. வெயில் அடிக்கும் பொழுது அல்லது நல்ல உடல் உழைப்பு செய்யும் பொழுது, ஜீரண சக்தி நல்லா இருக்கும் பொழுது கீரைகள் எடுத்துக்கலாம். அல்லது ஜீரண சக்தி குறைவாக இருக்குது, உடம்புக்கு சரியில்லை அப்படிங்கிற பொழுது நம்ம வந்து சூப்பாக எடுத்துக்கிறது. பூண்டு, மிளகு, சீரகம் போட்டு நம்ம சூப்பாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஜீரணத்தை கொடுக்குது, நல்ல ஆற்றலை கொடுக்குது, ஒரு
தெளிவான ஒரு மனநிலையை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. வரக்கூடிய நபர்களுக்கு நம்ம இந்த முறையை வந்து கையாளலாம். அப்போ இந்த பருவகாலத்துல வரக்கூடிய தொந்தரவுகளை வந்து நம்ம மீட்டு கொண்டு வர முடியுது. அதே போல இந்த பருவ காலத்துல நம்ம பார்க்கிறது என்னன்னா, சளி பிடிக்கிறதே இல்ல ஒரு சிலருக்கு. மூக்கு வழியாக சளி வெளியேறது வந்து 10 வருடம், 12 வருடம், 15 வருடம் ஆனவங்களுக்கு கூட சளி வெளியில வர்றதே இல்ல. அவங்களுக்கு பிறந்ததிலிருந்தே ஒரு சிலருக்கு வந்து மூக்கு வழியாக சளி வெளியில வர்றதே இல்ல. அ அப்போ அவங்களுக்கு எப்படிதான் வருதுன்னா, வாய் வழியாக வருது அல்லது பெருங்குடல் வழியாக வருது. ஒரு நபர நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த நபர் வந்து அந்த கர்ப்பம் அடையும் பொழுது, அந்த அம்மா வந்து ஒரு நாள் கூட வாந்தி எடுக்கல. அ அவங்களுக்கு முழுக்க வந்து மூக்கு வழியாக சளி வெளியில வரல. பார்த்தோம். அந்த குழந்தை உள்ளேயே டெத் ஆச்சு. இதெல்லாம் நம்ம பார்த்துட்ட பிறகு தான் அதுக்கு வந்து அவ்ளோ முக்கியத்துவம் குடுக்குறோம். அப்போ அந்த அ ம் தொழுகை நிலை இருக்கு இல்லைங்களா? அந்த முயலாசனம்னு சொல்லுவோம். ஒண்ணும் இல்ல. அந்த மண்டி போட்டு அந்த நெத்திய கீழ கொண்டு வர்றது. சூப் வகைகள் குடுத்து, அது மீண்டும் அது மூக்குல வர வச்சிருக்கிறோம். அகத்திக்கீரை சூப் குடுக்கும் பொழுது, கட்டாயம் அது மாறுது. இப்படியான மாற்றத்தை வந்து அந்த மூலிகைகளும், ஆசன முறைகளும், உணவு முறைகளும் எளிமையாக நம்ம மாத்த முடியும். இப்படியான அ ஒரு வழிமுறை கல்விய வந்து நம்ம வச்சு பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அ அதனால இந்த கல்வி எல்லோருக்கும் போய் சேரணும். மீண்டும் வந்து இதை முன்னெடுக்கணும். ஒரு நபர் வந்து ஒரு ஒ ஒ ஒரு ஒரு இலக்க நோக்கி பயணிக்கிறாரு. அது ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான நபர்கள கொண்டு வர்றாங்க. தன்பால்ல ஈர்க்கிறாங்க. அ அதுக்கு பிறகு வரக்கூடியவங்க அந்த விட்டதையே மறுபடியும் தொடர்றாங்க. அப்போ ஒரு முழுமை என்பது வந்து தொடர்ச்சியான ஆண்டு கணக்குல பல ஆண்டுகள் கழித்தாலும், உண்மை என்பது, மெய் என்பது அழியாது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கிறோம். அதேபோல இந்த பருவ காலத்துல அந்த சளி புடிச்சு வெளியில வராத நிலை இருக்கும் பொழுது, கால் வீக்கம் வருது. சிறுநீரகத்துக்கான தொந்தரவுகளாகவும் வருது. அப்படி வரும் பொழுது நம்ம அந்த நிலைகள்ல நம்ம உணவுகள ஒழுங்குபடுத்தி, மூலிகைகள ஒழுங்குபடுத்தும் பொழுது, அந்த கால் வீக்கம் வந்து குறையுது. ஒருத்தருக்கு நல்ல நல்ல வீக்கமா இருக்குது. எப்படியாவது சளி பிடிச்சு வெளியில வந்துருச்சுன்னா, அந்த கால் வீக்கம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும் பொழுது, ஒரு 4 நாள், 3 நாள்ல பார்த்து அது அப்படியே அப்படியே மாற்றம் ஆகுது. அப்போ ஒரு நோய் இன்னொன்னுக்கு மாறுது அப்படிங்கிறத வந்து நம்ம நேரடியாகவும், படித்ததன் மூலமாகவும் பார்க்க முடியுது. அதேபோல அ இந்த பருவ காலத்துல வந்து அ புறம் குளிர்ச்சியானால் அகம் சூடாகும்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இந்த ஊட்டியில, கொல்லிமலையில பார்த்தீங்க அப்படின்னா, டீ தூளு மற்ற சிறுதானியங்கள் நல்லா விளையும். பார்த்தீங்கன்னா, அது செம்மண்ணாவே இருக்கும். மழைனாவே வந்து அது சிவந்ததாக மண்ணா கூட இருக்கும். அப்போ அ அந்த இடங்கள்ல அந்த தூள் விளையுது. அது துவர்ப்பு சுவையுடையது. துவர்ப்புனாவே நமக்கு வெப்பம் தானே! அ சூடாகுது. அப்ப அந்த பருவ காலத்தில் கூட ஏதாவது நம்ம அப்படி குடிக்கிற மாரி இருந்தா குடிச்சுக்கலாம். அதுவும் வந்து நம்ம ஏரியாவுல ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பழமொழிய மட்டும் வச்சு பார்த்ததுனால எந்த முன்னேற்றமும் நடக்க போறதில்ல. அத பயன்படுத்தினா மட்டும் தான் பயன் உண்டு. அது குறிப்பாக நம்மாழ்வார் ஐயா தோட்டத்துல வந்து முழுக்க தூள்ங்கிற பேச்சுக்கே அங்க இடம் இருக்காது. சில சமரசம் இல்லாம ஒரு ஒரு போராளி அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மாழ்வார் ஐயாவ தான் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட இடத்துல வந்து இன்னை வரைக்கும் அங்க தூணுக்கு அனுமதியே கிடையாது. அந்த ஆவாரம்பூ டீ தான் இருக்கு. மேலும் அதுக்குள்ள கடை சரக்குகள உள்ள போடுறாங்க. அப்ப துவர்ப்பு சுவைய வந்து அந்த இடத்துல குடுக்குது. இங்க விளையாது அது. அதேபோல வெப்பமாக இருக்கிறது வந்து அங்க வராது. குறிப்பா வந்து கருவேப்பிலை வராது, பனைமரம் வராது, பப்பாளி கூட 1, 2 வருதுன்னு எனக்கு தெரியல. இப்படி நம்ம பிரிச்சுக்க வேண்டியது இருக்குது. உணவு என்பது அந்தந்த வட்டாரங்கள்ல கிடைக்கக்கூடியது அந்த உடலுக்கும், அந்த உயிரினத்துக்கு பொருத்தமாக இருக்கும். அந்த சூழ்நிலை, அந்த தட்பவெப்பநிலை தான் அது வளருது. அப்போ எங்கேயோ விளையிறது இங்க வருது. இங்கிருந்து எங்கேயோ போகுது. இதையெல்லாம் வந்து அ வருங்காலங்கள்ல வந்து குறைத்து நம்முடைய ஏரியாவுல வரக்கூடியது நம்ம இடத்திலேயே நமக்கு உணவாக மாறணும். அதுக்கான திட்டங்கள் வகுக்கணும்.
அதுக்கான செயல்பாட்டு முறைகள்ல போகணும் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். மேலும் அந்த தோல் தொந்தரவுகள் வர்றவங்களுக்கு வந்து சூடு அதிகமாகிறதுனால தான் வருது. இந்த வாரத்துல கூட ஒரு கிட்டத்தட்ட 4, 5 குழந்தைகள் வந்து பெரிய பெரிய புண்ணெல்லாம் வந்தது. தேங்காய் எண்ணெயில தான் சமைச்சு சாப்பிட சொன்னோம். முடிஞ்ச வரைக்கும் அந்த தேங்காய் அ எடுத்துக்கொள்ள முடியாதவர்கள் கூட நாங்க கூட இப்ப பெரும்பாலும் தேங்காய் உணவுகள வந்து குறைச்சிருக்கிறோம். ஆனா தேங்காய் எண்ணெய கடந்த 2 ஆண்டுகளாக நாங்க சமைக்கிறோம். இங்கேயே நல்ல ஒரு இயற்கையான இடங்கள்ல விளையக்கூடியது. அந்த எண்ணெய தான் நாங்க வாங்கி பயன்படுத்துறோம். நல்ல மாற்றம் கிடைக்குது. அதேபோல அல்சர் இருக்கிறவங்களுக்கும் வந்து அந்த விடிய காலையில அந்த ஆயில் புல்லிங்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? எண்ணெய் கொப்பளிப்பு. பல அ ஆண்டுகளாக கூட நான் செஞ்சிருக்கேன். ஆனா தேங்காய் எண்ணெயில அந்த எண்ணெய் கொப்பளிப்பு என்பது வந்து மிக